வந்தேன். எதற்காக? தேவலோக சென்று சரி, யாரும் பாடவில்லையே. யாராக? இப்படி பெண்ணுறும் தாங்கி தேவலோகம் செல்ல வேண்டும். எனவே தாய் கொடுத்த வரத்தின் பிரகாரம் தேவலோகம் போகப்போகிறேன். சென்று யாரோ? நானே சூரிய பகவான் ரத ஓட்டும் ரதாதி அருணன். சூரிய பகவானுக்கு ரத ஓட்டக்கூடிய ரத சாரதி. ஆமா அருணன். ஆமா. இங்க வந்ததின் காரணம், அதாவது தேவலோகத்திலே தேவசபை கூட்டுவதாக செய்தி வந்தது. சூரிய பகவான் உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும் காரணத்திற்காக அவர் வரவில்லை. அவருக்கு பதிலாக ரத சாரதி நான் வந்திருக்கேன் கலந்து கொள்வதற்கு. ஐயா, எங்க தேவக்கு பூபதி கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? என்ன கட்டளை? அங்கத்தில் பழுபட்டவர் யாருக்கும் இங்க அனுமதி கிடையாது. நீ அங்கீனம் குறைந்தவள், இங்க வரக்கூடாது, கிளம்பு. மாதலி, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. அங்க இனத்தோடு சென்றால் தானே அங்க அழைப்பு கிடைக்காது. தேவலோகத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. உண்மை. நான் இந்த உருவத்தை மாற்றி பெண் உருவம் தாங்கி அங்கு செல்ல போறேன். ஆமா, ஆம்பளை எப்படியா உங்களுக்கு சந்தேகமா? சந்தேகம். என் உருவத்தை மாற்றுகிறேன். நம்மை பார்த்துக்கொள். என் பின் தொடர்பா. நான் தான் அருணன். என்ன? ஆமா. இப்ப ஆளாக வந்த அருணன் நீயா? நான் தான். சத்தியமா நான் தான் அருணன். நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். எனக்கு சந்தேகம். கையை பிடிச்சிக்கிறேன். கை பிடிச்சினா அந்த ஆண் உருவத்தை காட்டு. அப்படியா? ஆணூரத்தை காட்டணும். இவ்வளவுதானே? நெத்தியிலே வெட்டப்பட்டு வட்டப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு உள்ளூர ஊருதடி தேன் போல இந்த உருவத்தை பார்க்கவில்லையா? நான் தானே பெண்ணாக வந்தது. இந்த உருவம் முகத்தை பார்க்கவில்லையா? கீழே தான் பார்த்து வந்தியா? அந்த பெண் உருவத்தை காட்டு. பெண் உருவம் தானே? உள்ளூர ஊருதடி தேன் போல இதே உருவத்தோடவா
தேவசபை தேவனுக்கு சொல்ல வேண்டும். அங்கிட்ட ஓடியா பார்க்கலாம். ஓடியா ஓடியா ஓடியா. நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விட்டாயா? ரெடி. மூலகம் போற்றும் என்னை உடல் மாறும் எங்க தேவராஜா தங்கமான ராஜா எங்க தேவராஜா தங்கமான ராஜா மூலகம் போற்றும் இவர் எங்க தேவராஜா தங்கமான ராஜா ஓஹோ கண்டுகளித்தவரா இவர் எங்க தேவராஜா தங்கமான ராஜா இவர் எங்க தேவராஜா தங்கமான ராஜா நாட்டியமாடு நாகரம் இருந்தோம் எங்க தேவராஜா உலகம் போற்றும் என்னை உடல் மாற்றும் எங்க தேவராஜா தங்கமான ராஜா எங்க தேவராஜா தங்கமான ராஜா மக்கள் போற்றும் தலைவா அரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை இவர்களை வாழ்த்துங்கள் சுவாமி. நாட்டிய மன்னர்களே, நீங்கள் என்றென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே சுவாமி. ஏய், எங்க வணக்கம் பெரியவர இல்லை திட்டமான வேற. ஏன் நான் போன வாரம் ஆபரேஷன் பண்ணி வந்துட்டேன். அப்படி கிடையாது, வணக்கம் பெரியவர்னு சொன்ன மதிப்பா. சரி, அது பிடிக்கலையா? பெரிய வணக்கம் அண்ணா. நீ நான் அப்படி ஓராஞ்சிக்கணும் போறேன்னு அண்ணன். சரி, அதுவும் பிடிக்கலையா? வணக்கம் பெரிய அப்பா. டென்ஷன் ஆகாதீங்க. பெரியப்பா பெரியப்பா. சரி, அதுவும் பிடிக்கலையா? வணக்கம் தாத்தா. தாத்தாவா நானு பல்லு உழுந்துட்டா தாத்தாவா? தாத்தாவும் பிடிக்கலையா? தாத்தா வேலையை பார்த்தா தானே தெரியும். அப்படி தாத்தா என்னதான் பண்ணுவாரு? எவ்வளவு வார்த்தை இருக்குது. ஒரு ஆசியா, ஒரு மாமா, மாமா, ஒரு அங்கிள், அங்கிள், ஒரு கூக்கிள், ஆமா, ஒரு டிங்கிள். எல்லாமே நீதான். உன்னை ஒரு ஆளை பார்த்தா இவங்க மொத்த பேரி பார்த்த மாதிரி அந்த திறமை யாருக்கு வராது? ஒரு ஆள் இருக்குது. சரி, வணக்கம் மாமா. சரி, எங்களை எதுக்காக அழைச்சுங்க? சரி, வாங்கடி. தூங்கணும் வந்து ரெடியா கிளம்புற வேற எதுக்கு வந்திருக்கோம்? பார்த்தாயா? யாரு இவரு? யாரு இவரு? தேவப்பாமனும். என்னது? வேற யாருக்கும் கோமனம் கிடையாது, அவருக்கு மட்டும் தான். தேவப்பாமன், தேவகோமான் அரக்கணத்துல அழிஞ்சு போச்சு. மன சந்தோஷத்துல இருக்கிறார். என்னது? சந்தோஷத்தில் இருக்கிறார். இன்னொரு மன மகிழ்ச்சி ஊட்டணும். ஊட்டணும். உங்களுக்கு காட்டணும். என்னத்தை காட்டணும்? நாட்டியத்தை. ஊர் ஊராத்த காட்டுறோம், அது பத்தாதா? நாட்டியத்துமா? நாட்டியத்தை தானே. நீ காட்டுல அப்படியே ஒழுவணும். என்னது ஒரு சொல்லு. அப்படி விளக்கமா சொல்லு, இல்ல விளக்கமா இருந்துச்சு. காட்டட்டா? கொஞ்சம் பாரி கொஞ்சம் பாரி
என்னது? ஆமா ஆமா. என்னடா தொலை இன்னைக்கு இல்லாத இருக்கிறேன். நான் என்ன பண்ண அப்படியா? டேய் உன்னை புட்டு வாயில போட்டுருந்தாரு. இது முந்திரி கொட்டை புட்டு முடு. நல்லா இருக்கும்டா குர்றானுக்கு. ஐயா அமர்ந்திருக்கிறாரு. நாட்டு நிகழ்ச்சி மூணுத்தியம்மா என்னத்தரா ஆடல் பாடல் அபிநயம் அப்படி விளக்கமா சொல்றேன். மொட்டை நல்ல வேலை பொட்டை நாள். என் வாயில அது மாதிரிலாம் வராதுடா. சரி ரெடி ஸ்டார்ட்.
அடுத்து நீ தானே இப்ப உண்டு நீ காட்டு என்னத்தை காட்ட சொல்றே அப்படி தெளிவா சொல்லுடா நீ காட்டு ஐயா பாப்பாரு யாரு நிஜமா சரிடா அவரு பாப்பாரு பாப்பாரு நான் ஓ என்ன சொல்ற அப்படியா தெளிவா சொல்லுடா எப்படி தெரியுமா ஒரு புகையிடத்தை என்னமோ உண்டாச்சு சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா கொஞ்சம் போரி ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னாலே சுடுதா சுடுதா மரிதா மரிதா சுடுதா சுடுதா மரிதா மரிதா சும்மா கொஞ்சம் போரி என்ன உட்காரு என்ன இந்த மாதிரி நாய் மாதிரி ஆடிடும் இப்ப உண்டு நாட்டியம்மா நாட்டியமா தெளிவா சொல்லுடா தப்ப சொல்லாதே வாய் நடி வந்த வாசிக்கும் வாங்க வாசிக்கும் போய் போய் வந்து பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அவளை கண்ணாடி
இல்லை நானே நானே விளக்கத்தை கூறாமல் சென்று விட்டேன். என்னுடைய கதை என்ன ஆவது? அப்படியா? நான் யார் கேட்டா? நான் தான் அருணன். அருணனா? ஆமாங்க. நீயா? நான் தான் அருணன். நீ கூடுவதை நம்ப வேண்டுமா? சத்தியமாக நான் தான் அருணன். எவ்வளவு அழகாக காட்சிக்கிறாய்.
அன்பின் உருவம், அறிவின் சிகரம், இன்பத்தின் இருப்பிடம், ஈடில்லா பெருகு படைத்தவராக காட்சியளிக்கிறாய். அதனால் அப்படி இருக்க அருண் என்று உரைக்கிறாயே. ஆமா சொல்லலாமா? கண்டிப்பா நான் தான் அருணுங்க. சரி, நீ அருணனோ வருணனோ எனக்கு தெரியாது. அதனால் உன்னை கண்டவுடனே எனக்கு காமம் பிறந்து விட்டது. ஆமாமா. ஆமா. ஐயோ உன்னை கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும். ஐயோ ஒரே ஒரு முத்தமா வேணாங்க. ஐயோ என்னால முடியாது. முடியாதா? எனக்கு வேணாம். இந்த நேரத்திலும் காத்திருப்பேன் உனக்காக, கொண்டு வந்தேன் அதற்காக. காதலன் பண்பாடினார். எப்படிப்பட்ட பெண்மணியை இதுவரை பார்த்தது கிடையாது. ஏன் தேவலோகத்தில் இருக்கிற மனைவி இந்திராணி, அவள் கூட எப்படிப்பட்ட அழகாக இல்லை. சரி சரி, மந்தவானம் முடிந்து விட்டது. எப்ப சொல்ல வேண்டும்? தேவலோகம் செல்ல வேண்டும், தேவலனை காண வேண்டும். பாரு. ஆமா, நீ யாரு? நானா? நீ ஏன் வந்த? எப்படி தெரியும்? நான் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க வேணும். காதலன் வரும் வேளையில் காதலன் பண்பாடினார். என் சக்கரத்துல இருந்தா சிச்சி கட்டுறாங்க. குழந்தை அழுது பாருமா, முதல்ல அதை பாரு. நல்ல மாமா நீதான். சரி, என்ன கையில நீ நான் சேர்ந்ததால் அழகான குழந்தை தந்து இருக்கிறது. ஐயோ, ஆமாங்க. ஒரு முத்தத்தை கொடுத்தேன். ஆமா, ஒரு முத்தத்தை ஒரு குழந்தை, ஒரு குழந்தை தான். ஐயோ, அதனால ஒரு நாள் தப்பிச்சேன். ஒரு முத்தம் கொடுத்தேன். மேற்கொண்டு வந்திருந்த என் உடம்பு தாங்காது. அப்படியா? அதனால சிறிது நேரம் இந்த குழந்தை வைத்திருங்க. நீராடி விட்டு பிறகு வந்து குழந்தை வாங்கிக்கிறீங்க. ஐயோ, அது என்ன முடியாது. ஒரு குழந்தையை காப்பாற்றுவது யாரு? ஒரு தாய். குழந்தைக்கு பசி எடுத்தால் பால் கொடுப்பது யாரு? தாய் தான். அதனால நீங்கள் தான் வச்சிருக்க வேண்டும். ஐயோ, என்னங்க இதோ பாருங்க, உடல்லாம் சுத்தமாக இருக்கிறாரு. அந்த மாம்பட்டு குழங்குது. நாங்க குளிச்சுட்டு வந்து குழந்தை வாங்கிக்கிறீங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, சீக்கிரமா வந்து விட வேண்டும். அப்படியா? வழிபாடு முடித்து வந்து கொண்டே இருக்கேன். அப்படியா? உண்மையாக என்ன அசிங்கப்படுத்தாத. சீக்கிரம் சென்று. நான் வந்துடுறேன். ஒரு முத்தம் கொடுத்த ஒரு குழந்தை பிறந்து விட்டது. சரி, அதோ திருநோடுக்கு சென்று நீராட விட்டு பிறகு வந்து இந்த குழந்தை வாங்கி குளிக்க செல்கிறார். என்ன நடக்கிறது பார்க்கலாம்.